ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் நல்லமா இருக்கீங்களா? இன்று என் கடமையை செய்ய பெறப்பட்டேன். எங்கே பெறப்பட்டேன்னா, சிலிண்டர் வரும் சிலிண்டர்னு காத்திருந்து மணி 1 மணி ஆயிட்டு சிலிண்டர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணால் மழை அதிகமாக இருக்குது, வண்டி இன்னைக்கு இது வராது. நம்ம இன்னைக்கு லீவ் போட்டாச்சு. தினம் லீவ் போட முடியுமா? போட முடியாது. அதனால் நம்ம சிலிண்டரையும் பாஸ்புக்கு எடுத்து நம்ம பெறப்பட்டாச்சு. நீங்களும் வரேன்னா வாங்க, நம்ம சிலிண்டர் ஆஃபீஸை சுற்றி பார்த்துட்டு செக்டர் HP கேஸ் சென்டர் போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூக்கிட்டு வரீங்க, நாக்கு தள்ளிட்டு நான் எங்கே என்ன செய்வதில்லை, லாக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் எப்போதும் சிலிண்டர் வாங்கி வைப்பாங்க. அதனால் என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா, அவங்களும் உங்கள் மாமியெல்லாம் வெளியே வேலைக்கு போகிறாங்க. என்ன ஆகுது, சில இடத்துல வந்து நம்மளால் அவங்க வந்து சொல்லுவாங்க, ஆண்டி இன்னைக்கு உங்களால் என்ன சிலிண்டருக்காரனால எனக்கு அங்கே போக முடியல இங்கே போக முடியலன்னு சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்போ 2 மாதமாக நான் அவங்கள்ட்ட கொடுக்கறதில்ல. நானே முடிஞ்ச உடனே தூக்கிட்டு வந்துடுறேன். நம்மளால் ஒருத்தவங்களுக்கு உபயோகம் இல்லைனாலும் ஒய்த்திரி இல்லாமல் இருக்கணும். நான் எப்போவுமே வந்து கடைப்பிடிப்பேன். நம்ம கஷ்டம் நம்மளால் அடுத்தவங்க பிரச்சனை வேண்டாம். அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு. ஆனால் உங்கள் மாமியார் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுக்கோங்களேன். கேரக்டர்னால் நான் அவங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணுறதில்ல, அவங்க எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்படி கூட இருக்கலாம். என்னன்னாலும் நம்ம கஷ்டத்தையும் பாரத்தையும் நம்ம தான் சுமக்கணும். அடுத்தவங்க மேலே நம்ம வந்து புகுட்ட முடியாது. அந்த பொண்ணுமே பாவம் ஸ்கூலுக்கு போவா, அந்த பையனை கூப்பிட வீட்டு வேலை இருக்குது, வெளியே எதுவும் வேலைக்கு போகிறாங்க. நம்மளனால அவங்க வேலை கெட்டு போகுது. பின்ன டைமில் சிலிண்டருக்காகவும் வர்றதில்லை. பின்ன ஒரு தடவை அவங்க எங்கேயோ போகிறனே சிலிண்டருக்கு வெளியே வச்சுட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு. இப்போ மழை வேறு ஓன்னு பேஞ்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன பிரச்சனைனா, சிலிண்டர் வீட்டுக்கு வந்துட்டுனா 900 ரூபாய் முடிஞ்சிடும். இது நம்ம டைமும் கெட்டு, ஆட்டோக்காரர் 150 ரூபா வாங்குறாரா, 200 ரூபா வாங்குறாரா, அதுக்கும் பைசாவும் எக்ஸ்ட்ரா 200 ரூபா போகுது பார்த்தீங்களா. இனி ஆட்டோக்காரருக்கு வெயிட் பண்ணுவோம். நான் என்றைக்குமே பெருசாக யாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டேன். நம்மளால் முடிஞ்சது நம்ம செய்யணும்னு. ஆனால் இத்தனை ஒரு 1.5 வருஷமாகவே எனக்கு பக்கத்துக்காரலாம் வாங்கி வச்சாங்க. அன்றைக்கி அவங்க அவசரமாக எங்கேயோ போகணுன்னு காலையில் சிலிண்டர் தூக்கி வெளியே வச்சுட்டு புக்கை கொண்டாந்து வாட்ச்மேன்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரு பயம், யாராவது சிலிண்டர் தூக்கிட்டு போயிருந்தா என்ன இருக்கும். அப்போதுலேருந்து நான் அவங்கள்ட்ட சிலிண்டர் கொடுக்குறதுல நம்மளால் அவங்களுக்கு கஷ்டம் வேண்டாம். தூக்கி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன் கரெக்ட் தானே. இங்கே ஆட்டோ இங்கே வராது போல், இங்கே போய் கொடுத்துடலாம் ஆட்டோவை. சொல்கிறேன், நீங்கள் மட்டும் ஒன்று வாங்க, சிலிண்டர் நான் கொண்டு போக மாட்டேன்னு. இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம், இவர் ஆளையே காணும். இவரும் வரமாட்டாராம். மழை வேற சில்லுன்னு பேஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் என்ன செய்யட்டும், சிலிண்டர் வேற அங்கே வச்சுட்டு வந்திருக்கேன். வேணா சிலிண்டர் தூக்கிட்டு போயிட்டா ஆட்டோ. இவரும் நிற்கல. பெண்கள் இவ்வளோ வீட்டு வேலையும் பார்த்து வெளி வேலையும் பார்த்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா பேர் இல்லை, நீ தின்னுட்டு சும்மா இருக்கன்னா பேர் வருது. நம்ம வீட்டுக்கு தான் நம்ம செய்கிறோம், அது மாற்றமே கிடையாது. இப்போ இங்கே ஒரு ஆட்டோ காட்ட கேட்கலாம். ஒருத்தர் சிலிண்டர் ஆஃபீஸ் வர மாட்டேன்னு சொல்கிறான். இவர் விற்காம போகிறாரு. 1க்கு 2 காரு, வீடு நிறைய 3 ஆம்பளை இருந்தாலுமே பக்கத்தில் எதுவும் நம்ம கூட இல்லை. இவங்க கேட்கலாம். HP சிலிண்டர் ஆஃபீஸ், HP சிலிண்டர் ஆஃபீஸ். இவராது ஒத்துக்கிட்டாரே அப்பா. ஏன் சிலிண்டர்னா எல்லாம் பயப்படுறாங்க. வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம அதை சோத்தை பொங்கி திங்கிறோம். வண்டிக்குள்ளே எத்தனை வீடு வெடிச்சாலும் நடக்கும், வண்டி வெடிக்க கூட நடக்கும். தம்பா இதே ஓ பாவோ சிலிண்டர் இங்கே கிடக்க. அவர் மட்டும் என்ன கூப்பிட்டு போறாரு. சொல்கிறேன், நீங்கள் போட்டாச்சு, உட்காந்தாச்சு. சொல்கிறேன் ஆகியா 200 ரூபா பேசி இதுக்கு 20 ரூபாவா. எதுக்குன்னா இது ஒரு பொருளாக, நான் ஒரு பொருளாக. இப்போ சொல்கிறேன், கால் எப்படி வைங்க, வண்டி டேமேஜ் ஆயிரும். சரி, அவருக்கு ஒரு வண்டி பெருசு, நான் போக முடியாது. 4-5 ஆட்டோக்காரங்க நான் முடியாது சொல்லி இவரால் வந்தாரே. 220 ரூபாயில் நமக்கு சிலிண்டர் வந்துடும். 800 ரூபாயில் 900 ரூபாயில் நமக்கு சிலிண்டர் வீட்டுக்கு வந்துடும். ஆனால் இப்போ என்னோட 1000 ரூபா போயிட்டு 200 ரூபா போயிட்டு அந்த 200 ரூபா சம்பாதிக்கிறது ஒரு நாள் முழுவதும் 1000 ரூபா செஞ்சிடும். ஆனால் என்ன செய்ய, நான் வேலைக்கு போகிறனால வீட்டில் வந்து வாங்கிறதுக்கு நமக்கு சிலிண்டர் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. போன தடவை சிலிண்டர் வீட்டுக்கு வந்திருக்கு, நான் இல்லை கேன்சல் பண்ணிட்டு 15 நாள் சிலிண்டர் கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டான். பேய் பலப்படி போன மாதம் வீட்டுக்கு வந்தேன். இன்னைக்கு நான் தனிமையில் யார் கூட பேசணும்னு தெரியாமல் காற்று கூடயும் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். சிலிண்டருக்காக சொல்கிறாரு, மழை இருக்கனால உங்களுக்காக ஒரு சிலிண்டருக்காக நான் வரமாட்டேன்னு அவரு சொல்கிறாரு. 3 நாள் பொறுத்துக்கோங்கன்னு. அப்போதான் இதான் சிலிண்டர் மாற்றின உடனே தீந்துராது. இல்லை நான் வீட்டில் இருக்க மாட்டேன் பார்த்தீங்களா, வந்து கேன்சல் ஆகிட்ட பிரச்சனை. அதனால நானே பிறப்பிட்டேன். நீங்களாம் சொல்லுங்கள், பெண்கள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கருங்களா இல்லையா சொல்லுங்கள்.
220 ரூபா போயிட்டு அந்த 220 ரூபா சம்பாதிக்கிறது நான் படுற பாடு என்ன செய்ய? என் கதமா நான் கட்டமா யாரானாலும் ஒரு குத்தம் சொல்ல அப்படி இருக்கு ஏன் நிலைமை. ஏன்னா இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டில் இப்போ கேட்டாலுமே எனக்கு அழுக வந்துடும். ஏன்னு தெரியல. லேசாக மழை பெஞ்சிடக்கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு லீவு கொடுத்துட்றாங்க, சிலிண்டர் ஆஃபீஸுக்கு லீவு கொடுத்துட்றாங்க, எல்லாம் லீவு கொடுத்துட்றாங்க. என் வீட்டுக்காரர்கிட்ட சாமி நீ பைக் வச்சுருக்க வா என் கூடனா அவர் காலையில் என்றைக்கு நான் இங்கே கூப்பிடணும் காலையில் 7 மணிக்கெல்லாம் கடைக்கு போயிடுவார். என்னமோ அங்கே போய் சாதிக்கிற மாதிரி. அவர் இருந்திருந்தால் எனக்கு இந்த 220 ரூபா நஷ்டம் வந்திருக்காது. நான் அந்த தூக்கி சுமந்து கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். இப்போ இது காலியாக இருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். நிறைஞ்ச பின்னாடி நான் வீட்டுக்கு எப்படி கொண்டு சேர்க்க போகிறேன்னு தெரியல. விஷயம் கேட்டுக்கங்க. இவர் போகிறதுக்கு மட்டும்தான் 200 ரூபாய், எனக்கும் 20 ரூபா இதுக்கும் சொல்லியிருக்காரு. வரும்போது எவ்வளோன்னு அதையும் சொல்கிறேன். இந்த சிலிண்டர்லாம் அந்த காலம் யாரும் கண்டுபிடிக்காமல் இருந்தால் நம்ம இதுக்கு விறகு அடுப்பில் சமைச்சு பண்ணியிருக்கலாம். சரிங்களா? இதுக்கு இந்த விறகு அடுப்பு போனதுனால தான் இதுக்கு இந்த கிராக்கி. இப்போ இது எதுக்கோ லீவு விடுறாங்க. இந்த டிராஃபிக்கு என்றைக்கு லீவ் விடுவாங்கன்னு தெரியல. ஆமாம், இந்த டிராஃபிக்லேயே பாதி வாழ்க்கை முடிஞ்சிடும். நமக்கு இந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வண்டியில் உட்காரதுக்கே சோம்பேறியாக இருக்குது. பாவம் காலையில் 6 மணி 5 மணி நைட்டில் 12 மணிக்கு வண்டி ஓட்டுறதுக்கு எது இன்னும் ஆகும். பாவம் தான். இதில் மெயினாக என்ன, எங்கள் மூத்த பையனும் ட்ராவல் வேலை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவர் சொல்லுவார் உட்காந்து சீட்டெல்லாம் ஹீட் ஆகிட்டு உடம்புலாம் ஹீட் ஆகிட்டுன்னு. அது அவர் சொல்லும் போதே இடுப்பில் பிடிச்சிட்டு முதுகில் பிடிச்சிட்டுன்னு சொல்லுவார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. என்ன செய்ய, நம்ம தலையெழுத்து நம்ம வாங்கிட்டு இருந்த வரத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். நான் என் பிள்ளைக்குன்னு வருத்தப்படல. இந்த வண்டி ஓட்டுறவரு யார் பிள்ளைத்தோரோ பாவம். இந்த சிலிண்டர் ஆஃபீஸ் வந்தாச்சு. நீ சிலிண்டர் புக் பண்ணி வாங்கிடலாம். கூட்டமாலாம் இருக்கு. கொஞ்சம் விறுவிறு வேலை செஞ்சால் என்னப்பா, பொறுமையாக கல்யாண வீட்டுக்கு அந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னிலேருந்து கால் வலிச்சுட்டு நான் சத்துன்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டேன். இன்னைக்கு மண்டே பார்த்தீங்களா, பிரச்சனை இல்லை, அதனால உட்காந்துட்டேன். அவங்க சொல்கிறாங்க சிலிண்டரு புக்கிங் ஆகல, இன்னும் 4 நாள் ஆகும். நான் இவ்வளோ தூரக்கும் வந்திருக்கேன், வண்டிக்குள்ளே கொடுத்து வந்திருக்கேன். எப்படியாச்சும் எனக்கு எப்படியாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓடிபி வரணும். 1 மணி நேரம் உட்கார வச்சாங்க. ஆட்டோக்காரனே நீ எப்படி என்னை கூப்பிட்டு வந்து கூட 50 100 வாங்கிக்கோ, என்னையே கூப்பிட்டு போயிருன்னு ஆட்டோக்காரனை கையை கூட கூப்பிட்டு போயாச்சு. இப்போ சிலிண்டர் காலி சிலிண்டரை கொடுத்துட்டு நிறைஞ்ச சிலிண்டரை செக் பண்ண. இங்கே இன்னொரு நல்ல அட்வான்ஸ் என்னன்னா, நமக்கு சிலிண்டர் தரது செக் பண்ணிடுவாங்க. ते पाऊस मुलं नाही आला काय तुम्ही? पाऊस मुलं नाही आला काय? गाडी नाही काय? मला कारण ते पण चेक करून घ्या. चेक करणं केली नाहीतर माझ्या लोचा होणार. தேங்க்யூ. நான் புக் பண்ண பார்த்தீங்களா, ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கேன். அது புக் ஆகலையா, நார்மல் புக்கிங் பண்ண சொன்னாங்க. பின் அது புக்கிங் ஆகனால கேன்சல் பண்ணிவிட்டு வண்டிக்கார் எவ்வளோ இடிச்சிருக்கா இருக்கும், அதை கேன்சல் பண்ணிவிட்டு நார்மலில் புக்கிங் பண்ணிவிட்டு ஓடிபி வந்துட்டா பாருங்கள். ஓடிபி வந்துட்டா பாருங்க. நமக்கு தான் ஓடிபினா என்னென்னு எதுவும் தெரியாதுல. இப்போ தான் எனக்கு ஓடிபியே வருது. 1 மணி நேரம் உட்காந்தேன். ஓடிபி வராத காரணனால நம்மள உட்கார வச்சுட்டாங்க. அந்த ஆட்டோக்காரர் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணேன், சாமி நீ 220 ரூபா கேட்பேன்னு சொன்னீங்க, கூட 60 ரூபா வாங்கிக்க சாமி, என்னை வீட்டில் போட்டு விட்டுரு, என்னை தவிக்க விட்டுறாங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணனால அவரும் ஐயோ பாவம் அம்மா தனி பொம்பளையாக இருக்கான்னு சொல்லிட்டு இறக்குறாரு. அந்த வண்டியிலே நம்ம போகிறோம். அவர் அவங்க வீட்டுக்கு போனாலும் தெரியும் அவர் எவ்வளோ கேட்குறாரு. சரிங்களா? பிள்ளைங்களுக்கு விவரம் தெரிஞ்ச பின்ன என்ன தனியாக வெளியே விட மாட்டாங்க. லீஃப்டில் கூட நீங்கள் சரியாக போகாதீங்கன்னு கையை பிடிச்சி கூப்பிட்டு போவாங்க. இன்றைக்கி பிள்ளைங்க பக்கத்தில் இல்லாதனால நம்ம அறிவு இருந்தாலுமே முட்டாளாகி நிறைய இடத்துல வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டு இருக்கேன். நமக்கு எல்லாம் தெரியும்னா ஒரு பையன் நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த சட ஓடிபி வருது. தெரியலன்னு நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே உதவி பண்ணிடுவாங்க. நம்ம காந்தி தாத்தா சும்மா சொல்லியிருக்காரு, முட்டாளா வாழ்க்கையில் சாதின்னு. தெரியும் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், யாருமே நமக்கு வழிகாட்ட மாட்டாங்க.
எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒரு முட்டாளுன்னு சொன்னால் ஒரு 10 பேர் வந்து நிற்பாங்க என்ன வேணும்னு கேட்டு. இன்றைக்கி எனக்கு அறிவு இருந்தாலுமே எனக்கு அறிவு இல்லாத மாதிரி நான் முட்டாள் மாதிரி பாவுல அவளையோ அப்படி எங்கே என் வண்டி நீ டேமேஜ் ஆகிக்கிறாத அம்மா காலை வச்சு மிதிச்சு நின்று முட்டை வச்சு அண்டை கொடுத்துருக்கேன். அறிவு இருந்தாலுமே இல்லாத மாதிரி முட்டாளாக நான் வாழ்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கேன். கொஞ்சம் நான் ஆழமான என்ன கற்றுக்கிட்டு இருக்கேன், கற்றுக்கிட்ட தர்மா இனி வராது என்கிட்ட அந்த விஷயம். படிப்பு பணம் நம்மளை விட்டு போயிடும், உறவு நம்மளை விட்டு போயிடும், உயிர் கூட நம்மளை விட்டு போயிடும். ஆனால் நம்ம படிப்பு நம்மளை விட்டு என்னைக்கும் போகாது. அசுரன் படத்தில் தனுஷ் ஒரு பையன்கிட்ட சொன்னார், எல்லாம் படிடா, நம்மள்ட்ட பணத்தை பிடிங்கிருவாங்க, நம்மள்ட்ட எல்லாத்தையும் பிடிங்கிருவாங்க, ஆனால் நம்மள்ட்ட படிப்பை வந்து யாராலையும் பிடுங்க முடியாது. அந்த படிப்பு இருந்திருந்தால் எனக்கு இன்னைக்கு இந்த சிலிண்டர் ஆஃபீஸில் 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகிருக்காது. ஓடிபி வந்தால் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு, அது நம்ம கடமை தான் பார்த்து சொல்லணும். இன்றைக்கி தனுஷ் அவர் பையன்கிட்ட உணர்த்தி படிக்க சொன்ன மாதிரி அன்றைக்கி எங்கள் அம்மாவும் எனக்கு சொல்லியிருந்தா நாங்கள் படிச்சிருக்கலாம் போல். இனி கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. கண்டிப்பாக என்ன மாதிரி யாருமே குட்டாலாம் இருக்காதீங்க. பணம் காசுக்கு போய் படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. அன்னைக்கு படிப்போட வேல்யூ தெரியாமல், இன்றைக்கி வாழ்க்கையோட வேல்யூ தெரியாமல் வாழ்க்கையை தெரிஞ்சு படிப்பை தொலைச்சிட்டேன். ஒரே ஆட்டோவில் நம்ம போயிட்டு வந்ததுனால 200 கேட்டார். நான் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணனால 250 வாங்கிட்டார். இப்போ சிலிண்டர் எடுத்து நம்ம போயிடலாம் உள்ள. இப்போ நம்ம வாட்ச்மேன் பையனை கொஞ்சம் லீப் வரைக்கும் வச்சிருடா சாமின்னு சொன்னேன். தங்கமான பையன், கொடுப்போம் 10-20 ரூபா கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்காக ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா யாராக இருந்தாலுமே நம்ம கீழே இருக்கவும் நினைக்கக்கூடாது. நம்ம சிலிண்டரோட வந்துட்டுமே. வெற்றி வெற்றி மேல் வெற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நினைக்கலாம் எப்படி இவ்வளோ சோகத்திலையும் இவ்வளோ வருத்தத்திலையும் உன்னால் இவ்வளோ உற்சாகமாக இருக்க முடியுதுன்னு. நான் உற்சாகமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறேன் சரிங்களா. எனக்கு யூடியூப் ரன் பண்ணணும். என் தங்க பிள்ளை கேட்க எதுக்கம்மானே டென்ஷன் எடுக்க, நான் வேணால் ஹெல்ப் பண்ணிட்டான்னு வந்து கேட்குறா. நீ என்னடி எனக்கு ஹெல்ப் பண்ணுறது, எங்கள் ஐயன் முருகன் இருக்கார் என்னோட, அதனால தான் அவர் கொடுத்த பலத்தினால நான் சந்தோஷமாக அவர் என்னை வச்சுக்கிறாரு. வருத்தம் வந்தாலுமே அவர் என்ன பாதுகாத்துக்கிறாரு. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம தெருவில் போட்டு கரகரை இழுத்துட்டு வந்தோம். இப்போ நான் வீட்டில் அப்படி இழுத்துட்டு போனால் வீடெல்லாம் ரேஷஸ் ஆயிரும், போடப்பட்ட மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம சிலிண்டரை கொண்டு போகிறதுக்கு நம்ம வாகனம் வந்து விட்டது. நானுமே டிரைவர் ஆகிட்டேன். ஆனால் ஒருத்தருமே எனக்கு லைசன்ஸ் தர மாட்டேக்காங்க. உங்களுக்கு எதுவும் டிரைவர் தேவைன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் சூப்பராக சிலிண்டர் வண்டியை ஓட்டிடுவேன். நீ இப்போ உள்ள போ சாமி. நீங்கள் நினைக்கலாம் நீ ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குன்னு. நான் சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். நம்ம இந்த பதிவு முடிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு வாய் தண்ணியை குடிச்சு நம்ம வருத்தத்தையும் வேதனையும் ஆற வச்சிடலாம். இப்போ சொல்லுங்க, பெண்கள் சும்மா உட்காந்து திங்கிறாங்களா? பெண்கள் நினச்சா எதை வேணாலும் சாதிச்சிடலாம் சரிங்களா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஆதரவு தந்துக்கிட்டே இருங்க. உங்கள் அன்புக்காக இயங்கிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் சிலிண்டர் கதை முடிஞ்சு போயிடுச்சு. சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். டச்சா பை பை, லவ் யூ. இன்னொரு விஷயம், ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அம்மா நீங்கள் இப்போ காதலையும் கம்மல் போடுறதில்லன்னு. பயங்கரமாக தலைவலி, தொண்டை வலி. இந்த காதில் கம்மல் போட்டோன்னே எனக்கு இன்னும் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் கம்மல் போடுறதில்ல. பின்ன என் சோகத்தை மறைக்கிறதுக்கு இந்த லிப்ஸ்டிக்கு, இந்த குங்குமம், இந்த சந்தனம், இந்த விபூதி, அவ்வளோதான். இது போட்ட உடனே என்னோட சோகம் எல்லாம் மறந்து போயிடுது. டட்டா பை பை, லவ் யூ, பாய்.